புத்தாண்டு பலன்கள் 2024 ஒரு வழியாக முடிஞ்சிருச்சிங்க. ஒரே குழப்பமாக தான் இருந்தது 2024. இப்போ 2025 பிறந்தாச்சுங்க. 2024ல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது. ஆனால் சிலதெல்லாம் பாதியிலே நின்று போயிடுச்சு. முழுசாக இன்னும் முடியாமல் இழுத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி அறகுறையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க. காரணம், இந்த 2025ஆம் ஆண்டே உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்தில் வெற்றியடையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். சொத்து பத்து வாங்குவீங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி சிலர்லாம் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு இது அதிகமாக பெட்ரோல் குடிக்குது, டீசல் அதிகமாக செலவாகுது அப்படின்னு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புது வண்டி வாகனமும் இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்குவீங்க. இந்த வருட தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிதுனத்திலையும் கடகத்திலையும், அதாவது உங்கள் ராசிக்கு 3வது வீட்லேயும் 4வது வீட்லேயுமா இருக்கிறாருங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு மாறுறாரு. ஒரே வீட்டில் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3வது வீடு 4வது வீட்டில் மாறி மாறி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் வாங்க பாருங்கள். சகோதரங்களுக்குள்ளார கொஞ்சம் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் சகோதர வகையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்கு தனத்தை அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கும் உரியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே அவர் மீனத்தில் தாங்க இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்க போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ரத்தினங்கள், அதெல்லாம் உயர் ரக ரத்தினங்கள், வைர நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வருவாங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கிரகப்பிரவேசம், திருமணம் அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே சிறப்பு தரக்கூடிய 2வது வீட்டிலேயே மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் இருக்க போகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ராகுகேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் வருது. ராகுகேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி முதல். ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றதுனால திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம், ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஷேர் அதிக விலைக்கு விற்கிறது, அல்லது ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுருந்த இடம், பூமி, அந்த வீட்டு மனை அது இப்போ நிறைய விலைக்கு போகிறது. அந்த மாதிரியான திடீர் யோகம், திடீர் லாபம் அதெல்லாம் நீங்கள் மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து எதிர்பார்க்கலாங்க. மே 18ஆம் தேதியிலேருந்து 5வது வீட்டுக்கு கேது வர்றதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. மற்றபடி இந்த 2025ஆம் ஆண்டு வியாபார விஷயங்கள் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புது வேலையும் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு சாதனை வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.